அனைவருக்கும் வணக்கம். அசைவ உணவு பிரியர்களின் உணவு பட்டியலில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கும் உணவுதான் சிக்கன். ஆனால் அதில் நாட்டுக்கோழி சிறந்ததா, பிராய்லர் கோழி சிறந்ததா என்ற விவாதம் இன்றும் தீரவில்லை. ஒரு சிலர் நாட்டுக்கோழி தான் சிறந்தது, ஏனென்றால் பிராய்லர் கோழி என்பது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கோழி இனம் என்பதால் அதனால் நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லி நாமே கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக சிலரோ, ஐயையோ பிராய்லர் கோழியா சாப்பிட்றீங்க, அதை சாப்பிட்டா என பல பிரச்சனைகளை பட்டியல் போட்டு அடுக்கிக் கொண்டே போவார்கள். அதில் அதிகமாக பெண் குழந்தைகள் சீக்கிரமாகவே வயதுக்கு வந்து விடுவார்கள், பூ பெய்து விடுவார்கள், தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் உடம்பில் சேர்ந்துவிடும், ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும், இரத்த குழாயில் கொழுப்பு அடைத்துவிடும் என பல வதந்திகள் இன்றளவும் உலாவிக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறார் பொதுநல மருத்துவரான ஃபரூக் அப்துல்லா. இது குறித்து அவர் கூறுகையில், ஏழைகள் உண்ணும் புரதச்சத்து மற்றும் கொழுப்புச்சத்து நிறைந்த உணவாக கருதப்படும் பண்ணைக்கோழி மீது மட்டும் இத்தனை வன்மத்துடன் புரளிகள் பரப்பி விடுவதை நாம் அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்த்து தெளிவடைவோம் என்று தக்க சான்றிதழோடு அவர் சில உண்மைகளை விளக்கி கூறியிருக்கிறார். அதில் முதல் பொய்யாக அவர் சொல்வது, பிராய்லர் கோழியால் பெண் குழந்தைகள் 8 முதல் 9 வயதிலேயே பூ பெறுகிறார்கள் என்பது. எது உண்மை என்றால், இந்தியாவில் இப்போதைய சராசரி பெண் குழந்தைகள் பூ பெய்தும் வயது என்பது சராசரியாக 12 முதல் 13 தான். நமது சராசரி பூ பெய்தும் வயது ஒரு நூற்றாண்டு காலத்திலேயே ஒரு ஆண்டு கூட இன்னும் குறையவில்லை. பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலங்களில் உள்ள பெண் குழந்தைகள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலங்களை விட சீக்கிரமாகவே பூ பெய்கிறார்கள். குடும்பத்தின் மொத்த வருவாய், பசி பட்டினி இல்லாமை, கல்வி, வேலைவாய்ப்பு அனைத்தும் சேர்ந்து பூ பெய்தும் வயதை சிறிது குறைக்கின்றன. ஆனாலும் அனைவரும் அல்லது பெரும்பாலானோர் இன்னும் 7வது 8வது அல்லது 9வது படிக்கும்போது தான் வயதுக்கே வருகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் PCOD என்னும் மாதவிடாய் கோளாறு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போலியோ பரிந்துரையில் பிராய்லர் சிக்கன் இருக்கும். அதை சாப்பிட்டு பலருக்கு மாதவிடாய் ஒழுங்காகி குழந்தை பேறு பெறுவதை கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது பொய், பிராய்லர் கோழி உண்பதால் தேவையற்ற கொழுப்பு சேர்கிறது, அதனால் உடல் எடை அதிகரிக்கிறது என்று கூறப்படுகிறது. எது உண்மை என்றால் இது உண்மை அல்ல. உண்மை என்னவென்றால், பிராய்லர் கோழியில் மாவுச்சத்து எனும் கார்போஹைட்ரேட் கிடையாது. அதில் இருப்பது புரோட்டீன், புரதமும் கொழுப்பும் மட்டுமே. நாம் உணவில் அதிகமாக உண்ணும் மாவுச்சத்து அல்லது இனிப்பு அல்லது லாகிரி வஸ்துகளை உடல் கிரகித்து குளுக்கோஸாக மாற்றும். அதை செரிமானம் செய்ய இன்சுலின் சுரக்கும். சாப்பிட்ட அத்தனை மாவுச்சத்துமே கொழுப்பாக உருமாறி உடலில் சேரும். இதனால்தான் உடலே பருமனாகிறது. உடல் பருமலுக்கு முக்கியமான காரணங்கள் சர்க்கரை, பேக்கரி உணவுகள், அரிசி அல்லது கோதுமை போன்ற தானியம் சார்ந்த உணவு முறை, உடல் உழைப்பில்லாத வாழ்க்கை முறை, உயிர் வேதியியல், பேசிக் பயோகெமிஸ்ட்ரி. இதை போல உடல் பருமன் என்பது அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் உட்கொள்வதாலேயே ஏற்படக்கூடியது. இது குறித்த அடிப்படை தெரியாதவர்கள்தான் புரதம், கொழுப்பு மட்டுமே அடங்கிய மாமிசத்தால் உடல் பருமன் ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள். மூன்றாவது பொய், ஆண் மலட்டுத்தன்மை பிராய்லர் கோழியால் வருகிறது என்று சொல்வது. எது உண்மை என்றால், தினமும் தானியம் சார்ந்த மாவுச்சத்து அதிகம் உண்ணும் உணவு முறையில் இருப்பவர்கள் உடல் பருமலாகிறார்கள். அதிகம் மாவுச்சத்து உண்ணும் போது உடலில் அதிக இன்சுலின் சுரக்கிறது. சுரக்கப்படும் அதிக இன்சுலின் வேலை செய்யாமல் போகிறது. இதை இன்சுலின் எதிர்ப்பு நிலை என்கிறோம். இதனால் உடல் பருமன், டைப் 2 டயாபெட்டிஸ், இரத்த கொழுப்பு போன்ற பல வாழ்வியல் நோய்கள் ஆண்களுக்கு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக தான் ஆண்மைக்கான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோனும் குறைகிறது. இதனால் உடலுறவில் நாட்டமின்மை, ஆண்குறி எழுச்சி குறைபாடு, விந்தணுக்களின் தரத்திலும் குறைபாடு, விந்தணுக்களின் எண்ணிக்கையிலும் குறைபாடு போன்றவையும் ஏற்படுகின்றன. நான் சொன்ன அனைத்துமே பண்ணைக்கோழி காரணம் அல்ல. மீண்டும் அதிக மாவுச்சத்து அல்லது இனிப்பு, மது, புகை, உடல் உழைப்பின்மை, அதிக மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பல காரணிகள்தான் ஆண்மை குறைவுக்கு காரணமாக அமைகிறது. நான்காவது பொய், தைராய்டு பிரச்சனை பிராய்லர் கோழியால் வருகிறது என்று சொல்வது. எது உண்மை என்றால், போகிற போக்கில் நாம் பிராய்லர் கோழி மேல் இந்த பழியையும் போட்டுவிட்டு போக முடியாது. எந்த ஒரு குற்றச்சாட்டு வைத்தாலுமே அதற்கு அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகள் தர வேண்டும்.
சிறுதானியங்கள் அதிகம் உண்பதால் தைராய்டு பிரச்சனை அதிகம் வருகிறது என்று அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகளும் இருக்கின்றன. தைராய்டு குறைபாடு என்பது ஒரு தன் எதிர்ப்பு நோய், ஆட்டோ இம்யூன் டிசீஸ். பெரும்பாலும் இது மரபணு சார்ந்ததாகவும் சுற்றுச்சூழல் சார்ந்ததாகவும் இருக்கிறது. இதற்கென பிரத்யேக காரணியே கண்டறியப்படவில்லை. எனினும் முன்கழுத்து கழலை நோய் வருவதற்கு அயோடின் குறைபாடு முக்கிய காரணியாக இருக்கிறது. தைராய்டுகள் எதற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்றால் உடல் பருமனுக்கு தைராய்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நீரிழிவுக்கும் தைராய்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இனிப்பு சர்க்கரை கலந்த பானங்கள் உணவுகள் உண்பதற்கும் தைராய்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. குளூட்டன் நிரம்பிய கோதுமை உண்பதற்கும் தைராய்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் இவற்றை விட்டுவிட்டு பிராய்லரை மட்டுமே நிறுத்தினால் தைராய்டு குணமாகாது. ஆகையே நீங்கள் பிராய்லருக்கும் தைராய்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். 5வது பொய். பிராய்லர் கோழியால் இரத்த குழாயில் கொழுப்பு அடைப்பு ஏற்படும் என்பது. எது உண்மை என்றால், நாம் நினைப்பது போல இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவது நாம் சாப்பிடும் கொழுப்புள்ள மாமிசத்தால் அல்ல. மாறாக நாம் அதிகம் உண்ணும் மாவுச்சத்து நிறைந்த தானியங்கள், இனிப்புகள் போன்றவற்றை நமது கல்லீரல் ட்ரைகிளிசரைடுகளாக மாற்றி உடலில் சேமிக்கின்றன. இவை எல்லை மீறும் போது இரத்தத்தில் உள்ள அதன் அளவு கூடுகின்றன. இவை இரத்த நாளங்களுக்கு ஊறு செய்து வலியன. இருப்பினும் இரத்த குழாய்களில் உள்ள காயங்கள் உருவாவதற்கு முதல் காரணம் நாம் உண்ணும் இந்த ஹைட்ரஜனேற்றம் செய்யப்பட்ட எண்ணெய்கள், இனிப்புகள் போன்றவைதான். எதன் மீதே போடப்பட வேண்டிய பழியை தூக்கி பிராய்லர் மீது போடுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. கடைசியாக பொய். கல்லீரல் வீக்கம் நோய் பிராய்லர் கோழி சாப்பிடுவோருக்கு ஏற்படும் என்று சொல்வது. எது உண்மை என்றால், கல்லீரல் வீக்கம் நோய்க்கு அடிப்படை காரணம் இனிப்பு அல்லது அதிக மாவுச்சத்து உணவு முறையே, மது போன்றவைதான். இவற்றை கல்லீரலானது ட்ரைகிளிசரைடுகளாக மாற்றி தனக்கத்தே சேமிக்க துவங்கும் போதுதான் கல்லீரல் வீக்கமடைகிறது. ஏழை உண்ணும் புரதச்சத்து மற்றும் கொழுப்புச்சத்து நிறைந்த உணவாக கருதப்படும் இந்த பண்ணை கோழி மீது மட்டும் இத்தனை வன்மத்துடன் புரளிகள் பரவி விடுவதை நாம் அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்த்து தெளிவடைவோம் என இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களிலும் பலரும் பேசக்கூடிய இந்த பொய்களுக்கும் இந்த வதந்திகளுக்கும் தற்போது விளக்கம் கொடுத்து அதிரடியான ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் பொதுநல மருத்துவரான ஃபருக் அப்துல்லா. இவருடைய இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.